ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது தோரத்து பாருங்க. தோரத்துன்னா தலைக்கட்டுற முன் இருக்குல்ல, அதுதான் தோரத்துங்கிறாங்க. இங்க பாருங்க, நெய்யறாங்க. அம்மா வீட்டுக்கு பக்கம் தானே இருக்க, அப்ப இங்க நெய்யறவங்க நிறைய இருக்காங்க பாருங்க. இவங்கதான் நெய்யறாங்க. சொந்தமா நெஞ்சிட்டு இருக்கிறீங்களா? சொந்தாயிட்டு செய்யணும்டா. இது நெஞ்சிட்டு சொசைட்டில ஒரு தோரத்து முண்டு நெஞ்ச எத்தனை பைசா? ஒரு தோரத்து முண்டு இவங்க ஒரு மீட்டருக்கு 30 ரூபாயா? அதிகம். ஒரு தோரத்து முண்டுங்க அதுக்கு 30 ரூபாயாமா ஒரு தோரத்துக்கு. அப்ப கஷ்டம் தானேங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நெஞ்சு, இது ப்ரொடக்ஷன் பண்ணி தோரத்தை ஆக்கி இது ப்ரொடக்ஷன் ஆகி இதை கொண்டு போய் அவங்க கட் பண்ணி தோரத்தா குடுக்குறாங்க கடையில. இந்த பாத்தீங்களா, இந்த தோரத்தை தான் கலர் பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்க, இதுதான். இது ஒரு தோரத்துக்கு இவ்வளவுன்னு இருக்குதாமா. ஒரு தோரத்துக்கு ஃபுல்லா செஞ்சு கொடுத்தாங்கன்னா 30 ரூபாயாமா. அப்ப 2 தோரத்துக்கு 60 ரூபாய். ஒன்னாயிட்டு ஒரு 5 தோரத்து 6 தோரத்துக்கு 24 അങ്ങനെയെല്ലാം കൊടുക്കും. അപ്പൊ പൈസ ഉണ്ടാവില്ല. ഞങ്ങൾക്ക് പൈസ കിട്ടും, കൂലി കിട്ടും. കൂലിയാണ്. അത് ശരി. നമ്മ ആടെ കൊണ്ട് കൊടുക്കും, അവരാ വിൽക്കേണ്ടത്. പറഞ്ഞു പറ. ഇത് ഒരു തോരത്ത് நம்ம சொசைட்டியில கொண்டு கொடுக்கும், அவரு நமக்கு கூலி தரும், அவரு விற்று வைக்கும். ஓகே. அப்போ உங்க மலையாளத்துல சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தோரத்துக்கு இவ்வளவு இருக்கு, ஒரு 25 தோரத்து 20 தோரத்துக்கு கொண்டு போய் சொசைட்டில கொடுப்பாங்களாமா. கொடுத்துட்டாங்கன்னா அவங்க கூலி கொடுப்பாங்களாமா. ஒரு தோரத்துக்கு இவ்வளவு கூலி கொடுக்குறாங்களாமா. இவங்க நெய்யறாங்க. அந்த சேச்சியோ எனக்கு சிஸ்டரோ தெரியல, ஆனா எனக்கு இளையதான் இருக்கும் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க. இன்னைக்கு கொஞ்சம் வெயில் அடிக்குதுங்க, அதான் வெளியே வந்திருக்கேன். பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக், ஒரு ஷேர், சப்போர்ட்.